பறிக்க போனேம்மா. எந்த கோயிலுக்கு போனாலும் என் கையாலேயே பூ பறிச்சு தொடுத்து ஆண்டவனுக்கு போடுறதானே பழக்கம். உங்களை அச்சங்கோயில போய் தேடிட்டு வரோம். எதுக்கு சாமி எங்களை அனாவசியமா அலைய வைக்கிறீங்க? என்னை எதுக்காக தேடுனீங்க? நீங்களாம் யாரு தெரியல. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவங்க. ஒழுங்கா மரியாதையா அந்த ஐயப்பன் சிலையை எங்க கிட்ட ஒப்படைச்சிட்டீங்கன்னா உங்களை கண்ணியமா விட்டுறோம். சிலையா? என்னப்பா சொல்றீங்க? எங்கிட்ட எந்த சரியும் இல்லையே. மயிலே நான் இறக்க போடாது. கொடுக்கறத கொடுத்தாதான் வழிக்கு வருவான். ஐயப்பா சாமி சரணம். வயசுல பெரியவங்க, அதனாலதான் கும்பிட்டு தப்பு பண்ணாதீங்கப்பா. கௌரி அப்பா, என்ன ஏன் அவரை போட்டு அடிக்கிறீங்க? அத கேட்க நீ யாரா? அவரோட மகன். ஓ அப்படியா? ஐயப்பன் சிலையை 5 லட்சத்துக்கு வாங்கி இருக்கோம். வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டிய சமயத்துல உங்க அப்பா கையில மாட்டிக்கிச்சு. அத மரியாதையா திருப்பி கொடுக்க சொல்லு. நீங்க தவறா வந்திருக்கீங்க. சிலைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. உங்ககிட்ட சிலை இருக்குங்கிறதுக்கு சரியான ஆதாரம் எங்க கிட்ட இருக்கு. சிலை எங்க குடு. சுவாமி ஐயப்பா சரணமப்பா. அப்பா சரணமப்பா. தர்மசாஸ்தாவே, இந்த மாலை என் கழுத்துல போட்டு என் கையை கட்டி போட்டுட்டே. ஐயப்பா சொல்ல போறியா இல்லையா? நிறுத்துங்க. ஏன் அவர் அடிக்கிறீங்க? நீ யாருப்பா? நீ ஒரு மகனா? பார்த்தா தெரியல. அவருக்கு அப்ப தைரியமா இருமா, நாங்க இருக்கோம். பெத்த தகப்பட கண்மூடித்தனமா அடிக்கிறாங்க. கோழையா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியே. நான் கோழை இல்லைங்க. என் கழுத்துல ஐயப்பன் மாலை இருக்கு. மாலையை போட்டுக்கிட்டா கை கட்டி நிக்கணுமா? நீ கும்பிடுற அந்த ஐயப்பனே மகிழ்ச்சிய கொல்லத்தான் அவதாரமே எடுத்தான். நான் சொல்றேன், பொறுத்தது போதும். முதல்ல அந்த அக்கிரமக்காரங்களை அடிச்சு விரட்டு. ஐயப்பா சபாஷ். சரியான நேரத்துல தெய்வம் மாதிரி வந்து அறிவுரை சொன்னீங்க. நீங்க யாருங்க? நானா? நம்ம நீலகண்ட அவர் மகன் மணிகண்ட. மண்டபத்துல சாப்பிட உட்காந்தோம். சத்தம் கேட்டு ஓடி வந்தோம்.
ரொம்ப நன்றி ஐயா. முரளி, நீ எப்படிப்பா இங்க வந்த? அப்பா, ஒரு அதிசயமான சமாச்சாரத்தை சொல்றதுக்காக தான் உங்ககிட்ட ஓடியாந்தேன். அது அப்புறமா சொல்றேன். இனிமே உங்க கூட தான் இருக்க போறேன். கூட இருக்கணும் மறந்துட்டீங்களே. முதல்ல ஆகாரம், அப்புறம் தான் தரிசனம். வாங்க, நீங்க எல்லாரும் இன்னைக்கு ஏன் விருந்தாளிங்க. வாங்க. அன்னதான பிரபுவே சரணம் ஐயப்பா. அது என்னங்க, சாப்பிடுறப்ப கூட சரணம் சொல்றீங்க? மாலை போட்ட பக்தருக்குள்ள ஐயப்பன் இருக்கிறாரு. அந்த விஸ்வரூபிக்கு அர்ப்பணம் சொல்லிட்டு தான் சாப்பிடணும். அவர் அன்னதான பிரபு. அது என்னப்பா அப்படி பாக்குற? இல்ல, இந்த பாத்திரங்கள்லாம் கோயில் சொத்து மாதிரி இருக்க, திருட்டானோன்னு பாக்குறியா? ஏன் சொத்த வேணா மத்தவங்க திருடுவாங்களே தவிர நான் யார் சொத்துக்கும் ஆசைப்படாத யோகி. என்னது யோகியா? அப்படின்னா இந்த 2 பொண்டாட்டிக்கார யோகின்னு சொன்னது ஆச்சரியமா இருக்கா? என் மேல அன்பானவங்க ஒரு காரணத்துக்காக 2 பெண்ணுங்களை கட்டி வச்சிருக்காங்க. ஐயா, இது ஐயப்பனுக்கு தொடுத்த மாலை. அதனால என்ன? தெய்வம் மானுஷரூபேனா. மாலை போட்டுட்டு மலைக்கு வர்ற மனுஷன் ஐயப்பனாகலையா? அகம் பிரம்மாஸ்மி, நானே கடவுள் அப்படின்னு சாஸ்திரத்திலே சொல்லியிருக்காங்களே. அதிதி போஜனத்துக்கு ரொம்ப நன்றி. நாங்க உள்ள போய் ஆரியங்கா ஐயாவை தரிசனம் பண்ணிட்டு சபரிமலைக்கு புறப்படுறோம். சரி, நீங்க மலையேறி வாங்க. நான் அச்சங்கோயில் போய் இவங்க 2 பேரையும் விட்டுட்டு அங்க உங்களை சந்திக்கிறேன். சாமி சாமி, கேட்டீங்களா இந்த அக்கிரமத்தை? நைவேத்தியத்துக்கு வச்சிருந்த பிரசாதம் பாத்திரங்களோட திருட்டு போயிடுச்சு சாமி. அக்கிரமமா இருக்க? ஐயப்பன் கோவில திருட்டா? சாமி, பாத்திரங்க திருட்டு போல சாமி. பிரசாதத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு பாத்திரங்களை கழுவி கவுத்துட்டு போயிருக்கான். இத்தனை கட்டுக்காவல் இருக்கும் போது அவன் எப்படி உள்ள வந்தான், எப்படி மாயமா மறைஞ்சான்னு ஒண்ணுமே புரியலையே சாமி. அப்பா தொடுத்த மாலை சாமி கழுத்துல இருக்கேன். அப்பா, ஒரு அதிசயம் பாத்தீங்களா? நீங்க தொடுத்த மாலை சாமி கழுத்துல இருக்கு. ஐயப்பா, என்ன பாக்கியம்! ஆரியங்கா ஐயாவே சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா. சாமி சாமி சாமி, நீங்க தானே பிரபல பக்தி பாடகர் முரளிதரன்? ஆமா சாமி. நான் இந்த ஊர் ஐயப்ப மந்திரி காரியதரிசி. நீங்க எங்க ஊர் ஐயப்பன் பூஜைக்கு வந்து ஒரு கச்சேரி செஞ்சு கொடுங்க சாமி. அப்படியா? ஆமா, ஐயப்பனை பாட பிறந்த ஜென்மம் தானே இது. ஆனா இப்ப நாங்க எல்லாரும் மலைக்கு போய்கிட்டு இருக்கோம். பரவாயில்ல முரளி, நீ கச்சேரியை முடிச்சிட்டு மலைக்கு வா. சரிங்கப்பா. சாமியே சரணம். ஐயப்பா ஐயப்பா. ஆளுங்களையும் காணும், எந்த தகவலும் இல்ல. ஏங்க புலம்பிக்கிட்டு இருக்கீங்க? பணம் கைக்கு வந்துருச்சுல, சில கிடைச்சா என்ன கிடைக்காட்டா? வாட்மேன், பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துறதுன்னு திட்டம் போட்டிருக்கீங்களா? எதுக்கும் துணிஞ்சவங்க நாங்க. எங்களை ஏமாத்தணும்னு நினைச்சா கொலை செய்ய கூட தயங்க மாட்டோம். ஏங்க செஞ்சாலும் செஞ்சிருவாங்க, பணத்தை திருப்பி கொடுத்துருங்க. இல்ல நம்மள சாடி மாதிரி ஆயிரும். நாங்க ஒண்ணு இழிச்சவா இல்ல, எங்களுக்கு பணம் தேவையில்லை, சிலை தான் தேவை. சிலையை கொண்டுட்டு வர ஆளுங்களை அனுப்பிச்சிருக்கேன், வந்துடும். உங்க ஆட்களுக்கு தான் சாமர்த்தியம் இல்லையே. இனிமே என்னால வெயிட் பண்ண முடியாது. கமா. இவன் பேரு கிரைம். இவன் மூளையில குள்ள நரி, பலத்துல யானை, இவன் வேலையில கழுத புலி. கம்ப்யூட்டர் மாதிரி கணக்கு போட்டு காரியத்தை சாதிக்கிறவன். ஆமா சார், இவர்கிட்ட சிலை இருக்கிற அட்ரஸ் சொல்லுங்க. வெட்டிக்கிட்டு வான்னா கட்டிக்கிட்டு வந்துருவார்.
கிரைம் சீக்கிரமா வேலையை முடி. ஓகே. அப்போ அவங்க எல்லாம் காவியோட கட்டிக்கிட்டு கழுத்துல மாலையை போட்டுக்கிட்டு ஐயப்ப சாமியா கோயில் கோயிலா அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஆமா ரைட்? ஆமா. அவங்கள எப்போ எப்படி எங்க மடக்கணும்னு எனக்கு தெரியும். நானும் கூட வரட்டுங்களா? என்னடா உழவு பார்க்க வந்திருக்கியா? முதலாளி கூட இருந்து குழி பறிக்கிறதே நீ தானடா. இவங்களோட சேர்ந்துக்கிட்டு இப்படிலாம் பேசுவீங்க முதலாளி. வினோத், போடா. எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். அந்த புண்ணியவதி கீதாமாவுக்கு நான் பயங்கரமான துரோகம் பண்ணிட்டேன். நான் பண்ண பாவத்துக்கு இப்பவே பரிகாரம் பண்ணிடுறேன். அம்மா இதை சாப்பிடுங்கம்மா. எனக்கு ஒண்ணு வேண்டாம்மா. ராஜு, என் மகனுக்கு ஒரு ஆபத்து வராது. கை மகர வரைக்கும் மணி என்றதுக்கு ஒரு ஆபத்து வராதுமா. அம்மா இன்னொரு யோசனை, அந்த குருட்டு பொண்ணை சந்திச்சு அந்த காலில் விழுந்து கெஞ்சினீங்கன்னா அது அவங்க அண்ணன் சொல்லி நம்ம மணி என்றன உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருமா. யாரும் ஆரியங்கவா தாண்டி ரோட்டுக்குள்ள போயிருப்பாங்க. என்னத்தான் இங்க கைதியை அடிச்சு வச்சிருக்காரு. அந்த வேதனை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு மருத்துவம் பாக்குறதுக்காகத்தான் என்னை இங்க கூட்டிட்டு வந்தாரு. ஆனா இப்ப உங்க வீட்டை கையெழுத்து வாங்க சொல்லி என்ன கைபொம்மையா ஆட்சி படைக்கிறாரு. அம்மா அந்த பாவி மனுஷங்கிட்ட இருந்து நீங்க தப்பிக்கிறதுக்காக என்ன உதவி வேணாலும் செய்யறேம்மா. இது போதும்மா, இருங்க அவர் எங்க இருக்காருன்னு பார்த்து வந்துடுறேன். பொறுப்பு என்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்கல்ல, காரியம் நிறைவேறின மாதிரிதான். எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க் யூ. ஓ இங்க இருக்கா? வரட்டா? என்ன சோஃபா நகர்றது வழி எங்க? கிரைம் பார்த்து போ. அம்மா ஐயாவை எப்படி மடக்கிறதுன்னு எனக்கு தெரியும். நான் சமயம் பார்த்து கூப்பிடுவேன். நீங்க தப்பிச்சு வெளியே இத்தனை வருஷமா உங்களோட இருக்கேன். ஒரு 3வது வருஷத்துக்கு முன்னாடி என்னை அடிச்சு விட்டீங்க. இந்த அவமானத்தை நான் எப்படி தாங்கிற போறேன்? இத குடி மான அவமானம் எல்லாம் ஜீரணம் ஆயிடும். ரொம்ப ஜாலியா இருக்குங்க. வினோத், நான் குடிச்சா உளர மாட்டேன். உண்மையதான் சொல்வேன்னு உனக்கு தெரியும்ல. என்ன அவமானப்படுத்தீங்கல்ல, உன்னை பழிக்கு பழி வாங்கிட்டேன். என்னடா சொல்ற? நான் டான்ஸ் ஆடி உன்னை மயக்கி அந்த கீதாமாவை இந்த நரகத்துல இருந்து தப்பிக்க வச்சுட்டேன். நேரம் அந்த குருட்டு பொண்ணை போய் பாப்பாங்க. அப்புறம் வண்டவானம்லாம் தண்டவாளத்திலேயா போகுது. கீதா மலைக்கு தானே போற, உன்னை அங்கேயே தீர்த்து கட்டிடுறேன். மலைக்கு போய் தீர்த்து கட்ட போறா? சாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பா. அன்னதானம் நடக்குதோ? போடு போடு சாப்பிட்டோம். நீங்க செய்யறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. தகப்பன் செஞ்ச பாவத்துக்கு ஒரு சின்ன குழந்தை இப்படி சித்திரவதை பண்றீங்களே, இது மகா பாவம். கூட பிறந்த ரத்தத்தோட குமுறல் உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு ஒரு மாங்கல்யம் கிடைச்சு மக்கள் மத்தியில கௌரவமா வாழற அந்த வாழ்க்கை என் தங்கச்சிக்கு கிடைக்கலையே. அது கிடைக்கிறதுக்காகத்தான் இந்த பயல கடைசி வந்திருக்கேன். ஆமா, நான் பெரிய பாவத்தை செஞ்சதா சொல்றியே, அப்படி என்னடி பாவத்தை பண்ணிட்டேன்? இந்த பயலை அடிச்சனா இல்ல பட்டி போட்டு சாகடிக்கடா? தாயையும் பிள்ளையும் பிரிச்சு வச்சிருக்கீங்க, அது சாதாரண பாவம் இல்லைங்க. அந்த பாவம் உங்களை சும்மா விடாது. கைத்தால் கட்டி போட்டு வச்சுக்கணும். என்ன கட்டி போட பயம் தேவையில்லை. கழுத்துல கிடக்கிற துளசி மாலையே போதும். உரல்ல கட்டினவனுக்கு உலகத்தையே காட்டினானே அவனுடைய மகன் தான். என்னடா பெணாத்துற? பெணாத்துறனா? இருக்கட்டும். ஆமா, ஏன் ஐயப்பனை வெறுக்கிற? ஐயப்பன் அவனை கும்பிட கும்பிடதானா என் குடும்பத்துக்கு சோதனையே வருது.
என் தங்கச்சியோட கண்ணை பறிச்சுட்டான். அவ கட்டு பறிபோன போது அந்த ஐயப்ப வந்து காப்பாத்துலையே, அவனை கும்புறதுனால என்ன பலன்? அது இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கிற உனக்கு எப்படி தெரியும்? இந்தா இத போட்டுக்கிட்டு சபரிமலைக்கு போயிருக்கிற உன் தங்கச்சியை போய் பாரு, உனக்கே புரியும். உன் வெறுப்பெல்லாம் மறையும். கனவுல வந்தது நீயா? என் தங்கச்சிய வாழ வைக்கிறேனா சொல்றேன், அவ செஞ்ச சபதத்தை நிறைவேற்றி வைக்கிறேனா சொல்றேன். நாளைக்கே உங்க சன்னிதானத்துக்கு புறப்படுறப்பா. நம்பாதவனை நம்ப வைக்கிற தர்ம சாஸ்தாவே, நான் செஞ்ச தவறுகள் எல்லாம் மன்னிச்சிருப்பா சாமியே.